வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கியதில் 224 பேர் பலி. சுட்டு வீழ்த்தியதாக IS அமைப்பு பொறுப்பேற்பு. தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாடு வலிமை பெற ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம் தேவை. பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பீகாரில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். 55 தொகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு. எகிப்தில் இருந்து 224 பயணிகளுடன் ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் புறப்பட்ட ரஷ்ய விமானத்தை IS தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தினர். இந்த தாக்குதலில் விமானத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இஸ்ரேல் அருகே விழுந்து நொறுங்கியதாக முதலில் தகவல்கள் வெளியாகின. எனினும் சில மணி நேரங்களில் ரஷ்ய விமானத்தை தாங்கள்தான் சுட்டு வீழ்த்தியதாக IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ரஷ்யாவிற்கு சொந்தமான ஏர்பஸ் பயணிகள் விமானம் 212 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்களுடன் எகிப்தின் ஷார்ம் எல் ஷேக் நகரில் இருந்து ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட 23வது நிமிடத்தில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதனையடுத்து காணாமல் போன விமானத்தை தேடும் பணி தொடங்கப்பட்டது. இதனிடையே சினாய் தீபகற்ப பகுதி அருகே சென்றபோது விமானம் விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானதும் இதில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள எகிப்து பிரதமர் ஷெரீப் இஸ்மாயில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். விமானம் விழுந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கையின் போது 5 குழந்தைகளின் உடல் உட்பட 100 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் விமான நிலையத்தின் அவர்களுடைய உறவினர்கள் கண்ணீர் மல்க காத்திருந்தனர். இதனிடையே ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்கு IS தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி கடல் பகுதி அருகே லட்சத்தீவுகளில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கும் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்திலும் அதிக அளவாக 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடியில் 90 மில்லிமீட்டரும், குளச்சலில் 70 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. பாளையங்கோட்டையில் இருந்து ஆதிராம்பட்டினத்தில் உள்ள 50 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியில் 46 மில்லிமீட்டர் மழையும், தொண்டியில் 42 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. லேசான மழை பெய்தாலே சென்னை நகரம் வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலையில் இன்று 2 மணி நேரம் கனமழை பெய்தது. தியாகராய நகர் சுற்றியுள்ள சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன நெரிசல் ஏற்பட்டது. பெரியார் சாலை பகுதியில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் பெட்டிக்கடை உடைந்து நொறுங்கியது. காலையில் பலத்து மழை அடிச்சுன்னு இருக்குது. யாரும் கவனிக்கவும் இல்லை. மரம் வீந்து அயன் வண்டியெல்லாம் உடஞ்சி போயிருக்குது. இது வரைக்கும் யாருமே ஒருத்தர் வரல. இங்கே இருக்கிறவங்க தான் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இவ்வளோ நேரமாக ஒரு கண்காணிப்பு யாருமே வரல இது வரைக்கும். போலீஸ்காரனை பொதுமக்கள் தான் பார்த்துருந்தாங்க. போலீஸ்காரன் தான் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யல. இதனிடையே சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் சுரங்க பாலங்களில் மழைநீர் வடிவதற்கு வழியின்றி தேங்கி நின்றதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தண்ணீர் புகுந்ததால் வாகனங்கள் பழுதாகி நின்றன. நாடு வலிமை பெற ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. தில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவ சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தில்லி மாநில ஆளுநர் நர்ஜீப் ஜங், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே பட்டேலின் பிறந்த நாளான இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை நாளாக கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தலைநகர் தில்லியில் உள்ள ராஜ்பாத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒற்றுமை ஓட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
பின்னர் உரையாற்றிய பிரதமர் இந்தியாவை ஒன்றிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என புகழாரம் சூட்டினார். மேலும் தமது குடும்ப உறுப்பினர்களை சர்தார் பட்டேல் ஒருபோதும் அரசியலில் ஈடுபடுத்தியதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். நாடு வலிமை பெற ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம் தேவை என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். मैंने एक छोटी कमेटी बनाई है, वो कमेटी उसका प्रारूप तैयार कर रही है और उस योजना का नाम है एक भारत श्रेष्ठ भारत। एक भारत श्रेष्ठ भारत कल्पना ये है हर वर्ष अपने राज्य को किसी एक राज्य के साथ हर राज्य जोड़े। மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி தில்லியில் அவருடைய நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1984ஆம் ஆண்டு இதே நாள் தன்னுடைய பாதுகாவலரால் படுகொலை செய்யப்பட்டார். மறைந்த இந்திரா காந்தியின் 30வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி தில்லியில் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கும் சக்தி ஸ்தலத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. பன்னாட்டு சந்தை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோல், டீசல் விலைகள் மாதத்திற்கு 2 தடவை மாற்றி அமைக்கப்படுகிறது. இதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 50 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும், டீசல் விலையில் மாற்றமில்லை என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பீகாரில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுவதை ஒட்டி 55 தொகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 131 தொகுதிகளில் 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் சராசரியாக 52% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதனையடுத்து 55 தொகுதிகளில் நாளை 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கோபால்கஞ்ச், முசாஃபர்பூர், மேற்கு மற்றும் கிழக்கு சாம்ரான் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுவதால் மாநில காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள கால தாமதத்தை கண்டித்து மும்பையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான முன்னாள் ராணுவத்தினர் பங்கேற்றனர். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் முன்னாள் ராணுவத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு கடந்த செப்டம்பரில் அறிவித்திருந்தது. எனினும் இந்த திட்டம் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராணுவத்தினர் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி மும்பையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அளித்த வாக்குறுதியைப் போல தற்போதைய மத்திய அரசும் வாக்குறுதி மட்டுமே அளித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். Day after day, month after month, and year after year, maybe like the previous government was offering to pay year after year for the last 40 years. Nobody has paid. This government or nor the previous government, nobody has paid. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை இந்திய ஜனநாயக கட்சி எதிர்க்கிறது என்றும், இந்த கோரிக்கையை வலியுறுத்தி 4ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஐஜேகே ஆதரவு அளிக்கும் என்றும் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். காவிரி நடுவர் மன்றத்தின் ஆணைப்படி ஒருமுறை கூட கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட்டதில்லை என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், காவிரி நதி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் முறைப்படுத்தும் வாரியம் அமைக்க வேண்டும் என்ற பரிந்துரை இதுநாள் வரை நிறைவேற்றப்படவில்லை என்றும், இயற்கையில் உற்பத்தியாகும் நீரை யாரும் சொந்தம் கொண்டாட உரிமையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர்மன்ற ஆணைப்படி தமிழகத்திற்கு தண்ணீரை திறக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நீர் பங்கீட்டு வாரியம் அமைக்க வேண்டும், காவிரியின் குறுக்கே மேகதாது, ராசிமணல் ஆகிய இடங்களில் தடுப்பணை கட்ட அனுமதிக்க கூடாது என்பதை இந்திய ஜனநாயக கட்சி வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதே கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் சென்னையில் வரும் 4ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்திற்கு ஐஜேகே ஆதரவு அளிக்கும் என்றும், இதில் இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையில் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
நாட்டில் கருத்து சுதந்திரம், விவாதம், சுய உரிமை போன்றவை பராமரிக்கப்படும் போது பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். தில்லியில் ஐஐடியில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்திய கலாச்சாரம் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எந்த விஷயத்திலும் திணிப்பு இருக்கக்கூடாது என்றும் மாற்று கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சகிப்புத்தன்மையும் ஒருவருக்கொருவர் வழங்கும் மதிப்பும் நாட்டில் நல்ல சூழலை உருவாக்கும் என்றும் ரகுராம் ராஜன் தெரிவித்தார். Possibly, but a quick resort to bans will chill all debate, as anyone and everyone will be anguished by ideas they dislike. It is far better to improve the environment for ideas through tolerance and mutual respect. Let me explain. Actions that physically harm anyone or show verbal contempt for a particular group so that they damage the group's participation in the marketplace for ideas should certainly not be allowed. பாடகர் கோவன் கைதுக்கு கண்டனம், விடுதலை செய்ய தலைவர்கள் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆழியாறு அணையில் இருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு அணையில் இருந்து ஆழியாறு படுகை பாசன அமைப்பின் கீழ் உள்ள பாசன சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதனை ஏற்று ஆழியாறு அணையில் இருந்து பொள்ளாச்சி கால்வாய், வேட்டைக்காரன்புதூர் கால்வாய், சேத்துமடை கால்வாய் மற்றும் ஆழியாறு ஊட்டுக்கால்வாய் ஆகிய கால்வாய்களின் மூலம் பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள 22,332 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த கோவன் மீது போடப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூடு டாஸ்மாகை மூடு என்ற பாடல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழக அரசு கோவனை கைது செய்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ள விஜயகாந்த், மதுவை விற்பதற்கு தமிழக அரசுக்கு எப்படி உரிமை உள்ளதோ அதேபோல் மதுவை வேண்டாம் என்று சொல்வதற்கும் ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாடகர் கோவன் கைது மதுவிலக்கு போராட்டத்தை இன்னும் பன்மடங்கு வீரியத்துடன் மக்கள் முன்னெடுத்துச் செல்ல வழிவகுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது தொடரப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தில் மாற்று கருத்தை சொல்வதற்கான உரிமை இருப்பதை அதிமுக அரசு ஏற்க மறுப்பதாக தெரிவித்துள்ளார். அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் என்பது ஜனநாயக நாட்டில் அரசுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு என அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் வாசுகி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் போதை எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வாசுகி, தமிழக அரசை விமர்சித்து பேசினாலே அவதூறு வழக்கு போடுவது தொடர்வதாக தெரிவித்தார். பொதுவாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து இருக்கிறது. எது பேசினாலும் அவதூறு வழக்கு போடப்படுவதோ அல்லது வேறு ஏதாவது பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்படுவதோ தொடர்ச்சியாக நடக்கிறது. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான பண்பு என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கூடன்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் அணு உலையில் வரும் டிசம்பர் மாதம் மின் உற்பத்தி தொடங்க வாய்ப்புள்ளதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய கலாச்சார நட்புறவு கழக 21வது மாநில மாநாட்டில் திருநெல்வேலியில் நடைபெற்றது. இதில் கூடன்குளம் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் RS சுந்தர், ரஷ்ய கலாச்சார அமைப்பு தலைவர் மற்றும் இயக்குநர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய RS சுந்தர், மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முதலாவது அணு உலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பராமரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கூடன்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரையில் முதல் அணு உலையில் எதிர்பார்த்ததை விட நிறைய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த உற்பத்தி கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்குது.
நவம்பர் 2 இல்லாட்டி டிசம்பர் முதல் வாரத்தில் மின்வர்த்தி தொடங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல்மின் நிலைய கொதிகலனில் ஏற்பட்டுள்ள பழுது சரி செய்யப்பட்டு வருவதாக அனல்மின் நிலைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்தில் உள்ள 3 அலகுகளில் மொத்தம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 3வது அலகில் உள்ள கொதிகலனில் பழுது ஏற்பட்டுள்ளதால் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலனில் ஏற்பட்டுள்ள பழுதை நீக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் இன்னும் சில தினங்களில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அனல்மின் நிலைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழக ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. ஜாக்டோ அமைப்பினரின் உயர்நிலைக்குழு கூட்டம் சென்னையில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 24 சங்கங்களைச் சேர்ந்த உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில உறுப்பினர் கோ முருகேசன் கோரிக்கைகளை விளக்கி வரும் டிசம்பர் 5, 6 ஆகிய தேதிகளில் மாவட்ட அளவிலும் 12, 13 ஆகிய தேதிகளில் வட்டார அளவிலும் போராட்ட விளக்க ஆயத்த மாநாடு நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டார். டிசம்பர் 28, 29, 30 3 நாளும் தொடர் மறியல் போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழகத்தில் உள்ள 3.5 லட்சம் ஆசிரியர்களும் கலந்து கொள்கின்ற மறியல் போராட்டமாக நடைபெறும் என்பதை இந்த ஜாக்டோ மாநில அமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். பவானிசாகர் அணையில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவில் முறையான பங்கீட்டு நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கீழ்பவானி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணை மூலம் ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பாசன வசதி பெற்று வருகின்றனர். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு குறைந்துள்ளது. பொதுப்பணித்துறையினர் தவறான நீர் நிர்வாகத்தை மேற்கொண்டதால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கீழ்பவானி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நடவு முடிவுற்ற பகுதிகளில் சுழற்சி முறையில் சிக்கன நீர் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த பாசனத்துக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் விருப்பப்படி விருப்பு, வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையில் பொதுப்பணித்துறை நீர் நிர்வாகத்தை செய்யக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணைகளிலே அந்த காவிரி இழுத்திருப்படி நீர் நிர்வாகம் செய்வதில்லை. இதன் காரணமாக பெரிய பாசனமாக இருக்கக்கூடிய கீழ்பவானி பாசனம் பாதிக்கப்படுகின்றது. சேலத்தில் உலக அமைதியை வலியுறுத்தி நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சேலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னாட்டு அரிமா சங்கத்தின் சார்பில் நடந்த ஓவியப் போட்டியில் 100க்கும் அதிகமான பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மத ஒற்றுமை குறித்தும் தங்கள் மனதில் உதித்ததை மாணவ மாணவியர்கள் ஓவியமாக வரைந்தனர். சிறந்த ஓவியம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கு பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டுமென விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதேபோல் மதுரை மாவட்டத்திலும் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மதுரை, உசிலம்பட்டி, மேலூர், திருமங்கலம் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்து வருவதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்று மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. கடலின் அலைகளின் சீற்றம் அதிகமாக இருந்த நிலையில் புதுச்சேரியில் கனமழை பெய்தது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறந்தாங்கி, திருமயம், பொன் அமராவதி, கந்தர்வக்கோட்டை ஆகிய பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இன்று காலையும் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் இன்று காலை கனமழை பெய்தது. இதேபோல் விருதாச்சலம், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இடைவிடாது பெய்த மழையால் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர்.
இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நள்ளிரவு முதல் மழை பெய்தது. தொடர் மழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. மழையால் பல பகுதிகளில் சாலைகளில் நீர் தேங்கியதால் மக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டி இறுதிச் சுற்றில் சானியா ஹிக்கிங்ஸ் இணை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் கடும் புயல் காற்றுடன் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக 2 உயிரிழந்தனர். நகரின் தெற்கு பகுதிகளில் சில மணி நேரங்களில் 330 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து தண்ணீர் நகருக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் வெள்ள நீர் சேர்ந்துள்ள நிலையில் சாலைகளில் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் சீனாவின் சான் சகோதரிகள் இணையை வீழ்த்தி சானியா ஹிக்கிங்ஸ் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது. உலகின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனைகள் மற்றும் மகளிர் இரட்டையர் அணிகளுக்கான வீராங்கனைகள் பங்கேற்கும் WTA டென்னிஸ் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வருகிறது. இன்று நடந்த மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் சீனாவின் ஹோசாங் யங்சாங் இணையுடன் இந்தியாவின் சானியா மிர்சா மற்றும் சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிக்கிங்ஸ் இணை மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் சானியா ஹிக்கிங்ஸ் இணை 6-4, 6-2 என்ற நேர் செட்டில் ஹோசான் யங்சான் இணையை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். சானியா ஹிக்கிங்ஸ் இணை இந்த வருடத்தில் இதுவரை 8 பட்டங்களை வென்றதன் மூலம் WTA டென்னிஸ் இரட்டையர் பிரிவு தரவரிசை பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளனர். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிக அளவு 34, குறைந்த அளவு 25. கோயம்புத்தூர் அதிக அளவு 34, குறைந்த அளவு 23. திருச்சி அதிக அளவு 31, குறைந்த அளவு 24. திருநெல்வேலி அதிக அளவு 31, குறைந்த அளவு 25. சேலம் அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. புதுச்சேரி அதிக அளவு 32, குறைந்த அளவு 25. வேலூர் அதிக அளவு 33, குறைந்த அளவு 24. உதகை அதிக அளவு 21, குறைந்த அளவு 12. கொடைக்கானல் அதிக அளவு 17, குறைந்த அளவு 12. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிக அளவு 30, குறைந்த அளவு 16. மும்பை அதிக அளவு 35, குறைந்த அளவு 22. கொல்கத்தா அதிக அளவு 28, குறைந்த அளவு 23. ஹைதராபாத் அதிக அளவு 32, குறைந்த அளவு 21. பெங்களூருவில் அதிக அளவாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்த அளவாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய விமானம் விழுந்து நொறுங்கியதில் 224 பேர் பலி. சுட்டு வீழ்த்தியதாக IS அமைப்பு பொறுப்பேற்பு. தமிழகத்தில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. மழை நீடிக்குமென வானிலை மையம் தகவல். நாடு வலிமை பெற ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம் தேவை. பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். பீகாரில் நாளை 4ஆம் கட்ட தேர்தல். 55 தொகுதிகளில் பாதுகாப்பு அதிகரிப்பு.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.